இனி அமெரிக்கா உலகத்தை ஆட்டி படைக்காது. ஏன்னா பிராந்திய வல்லரசாக ஈரான் மாறிவிட்டது. ஜெனீவாவில் ஒரு ஒப்பந்தம் தயாராகி ஈரான் கையெழுத்திட நெருங்கி இருக்கிறார்கள். அதை தாண்டி அமெரிக்க அதிபர் இந்த ஒப்பந்தத்திற்கு ஏன் அமெரிக்கா என்ன செய்து 300 லட்சம் கோடி கொடுக்குது. அமெரிக்கா மட்டும் கொடுக்காது, ஒரு 60 நாளைக்கல்ல போரை நிறுத்தி தான் அமெரிக்கா வைப்பான். அமெரிக்கா நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு தான் விரும்பும். iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. நான்காம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சர்வதேச பார்வையாளர் சுஃபியான் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட 2 மாதங்களை கடந்து போரானது, அதாவது இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போரானது தொடர்ந்துட்டே இருந்துச்சு. முடிவுக்கு வருமா வராதா அப்படின்ற பல கேள்விகள் இருந்துச்சு. இதற்கிடையில ஒப்பந்தம் போடப்பட்டது, அதாவது பேச்சுவார்த்தை சமாதானத்தில் நாங்கள் போறோம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. உண்மையா இல்லை இது பொய்யா? இதோட பின்னணி என்ன சார்? ஆக்சுவலி அமெரிக்காவுடைய CNN ஒரு செய்தியை சொல்லியிருக்கு. அல்ஜசீரா சொன்னாலோ மற்ற நாட்டு செய்திகள் சொன்னாலோ தவறு. அரபு ஊடகங்கள் சொல்லாமல் அமெரிக்க CNN சொல்கிறது, உலகத்தில் அதிகமாக பொய் பேசப்பட்ட ஒரு போர்க்களம் இது. அமெரிக்க அதிபர் 39 முறை போர் நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்றார். இந்த 39 முறையும் அமெரிக்க அதிபர் இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன? அமெரிக்க அதிபர் விரக்தி அடைந்த நிலையில் தோல்வியின் உச்சபட்சத்தில் இப்படி ஒரு கருத்தை சொல்றாரா? அது 39 முறை. இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாரு அமெரிக்க அதிபர்? ஜெனீவாவில் ஒரு ஒப்பந்தம் தயாராகி இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் சற்றேறக்குறைய ஈரான் கையெழுத்திட நெருங்கி இருக்கிறார்கள். சவுதி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தார், ஜோர்டான், எகிப்து, துருக்கி எல்லா நாடுகளும் இதற்கு அவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கார். அப்ப இதற்கு முன்னால் இப்படி பலமுறை சொல்லி அது நடக்காத போதுதான் அமெரிக்காவினுடைய CNN சொல்கிறது 39 முறை ஒரு மனுஷன் பொய் சொல்வானாங்கிறத பொய் என்ற வார்த்தை போடாமல் 39 முறை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா இதுல ஒரு சாத்தியமான விஷயம் என்ன ஒண்ணு இருக்கு. இதுவரைக்கும் சொன்னதை விட இதுல ஒரு சாத்தியம். அதை தாண்டி அமெரிக்க அதிபர் இந்த ஒப்பந்தத்திற்கு ஏன் வந்தார்? அமெரிக்காவுடைய 42 விமானங்கள் அடிக்கப்பட்டு விட்டது. அடுத்த மிக முக்கியமாக அமெரிக்கா படம் காட்டி கொண்டிருந்த ஆப்ரஹாம் லிங்கன்ல இருந்து ஜெரால்டு ஆர்ஃபோர்ட்ல இருந்து ட்ரிப்போலி எல்லா கப்பலுமே திரும்பி போயிட்டு. இது 2வது. அமெரிக்காவுடைய நிலைகள் 13க்கும் மேற்பட்ட நிலைகள் 228ல 13 தொடர்ல எல்லாவற்றையும் அடித்திருக்கிறார்கள். இப்போ அமெரிக்கா ஒரு போன வாரம் திடீரென தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதலுக்கு காரணம் என்ன? அப்பாச்சி ஹெலிகாப்டர் அடிச்சு போட்டாங்க. அடிக்கல, 2ஆ உடைச்சிட்டாங்க ஈரான் அதுக்கு சொல்றது ஹெர்மூஸ் ஜலசந்தி எங்களுடைய இடம், அது எங்க கடல் பிராந்தியம், அதுல நீ எப்படி உழவு பார்ப்ப? அப்ப நாங்க அடிச்சோம் சொல்லி அடிச்சு 2ஆ உடைத்து. இது நடந்தது போன வாரம், ஒரு 5 நாளைக்கு முன்னாடி, 5 நாட்களுக்கு முன்பு. அதுல இருந்து விமானிகள் குளிச்சு கடல்ல மிதந்து கிடக்கிறத மேல இருந்து படம் எடுத்து அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அது ஒரு பக்கம் போகட்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா என்ன முடிவு செஞ்சிருக்குன்னா, அமெரிக்காவில் ஃபீட் ஹெட்ஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி மட்டும்தான் அந்த போருக்கு ஆதரவு. அவங்களுக்குள்ளேயும் ரொம்ப அறிவுஜீவிகள் இருப்பாங்கல்ல, பெரிய ஆட்கள் இருப்பாங்க. அமெரிக்காவில் எவ்வளோ பெரிய ஆள் இருப்பாங்க. எல்லாரும் அமெரிக்கர்களுக்கு சொன்னது, எந்த காலத்திலும் ஈரானை நீ ஜெயிக்க முடியாது, இதுக்கு மேலே உன்னால் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிறதுக்கு உன்ட்ட நீ ஆயுதங்கள் இல்லை. ஏற்கனவே அமெரிக்காவில் ஆயுத பற்றாக்குறை. கர்க்கு தீவு என்னன்னா, அந்த தீவினுடைய மொத்த பரப்பளவு 8 கிலோமீட்டர் நீளம். அதாவது 8 கிலோமீட்டர்னா நாம் இங்கேருந்து மிஞ்சி போனால் மவுண்ட் ரோடு வரைக்கும் 4 கிலோமீட்டர் அகலம். இவ்வளோதாங்க அந்த தீவு. அந்த தீவில் அவங்க ஸ்டாக் வச்சுருந்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 மில்லியன் அளவுக்கான பேரலில் க்ரூட் ஆயில், அப்புறமா ஏராளமான போட்டுகள், ஏராளமான இராணுவ நிலைகள்,
தற்கொலை படைகள். அமெரிக்கா உள்ள இறங்குனா என்ன ஆகும்னு சொல்றாங்க, அந்த கர்க்கு தீவு தான் அவங்களுக்கு முக்கியமாக எண்ணெய் வளம் உள்ளது. யாருக்கு? ஈரானுக்கு. கர்க்குள்ள இறங்குனா ஒரு போர்ல ஜெயிக்கிறது எப்படின்னு உலக போரியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். மேல இருந்து குண்டு போடுறது மட்டும் இல்லை, மேல இருந்து ராக்கெட் அடிக்கிறது மட்டும் இல்லை, ஏவுகணை அடிக்கிறது மட்டும் இல்லை, குண்டு போடுறது மட்டுமல்ல, கப்பல்ல அதெல்லாம் இல்லை, எல்லாவற்றையும் செய்துவிட்டு எந்த ஊரை நீங்கள் போர் செய்தீர்களோ அந்த நகருக்குள்ள உங்க படைகளை கொண்டு இறக்கணும். இந்தியாவுக்கு தாக்குறோம்னா மேல இருந்து தாக்கிட்டு போக முடியாது, கீழே இறங்கணும். இறங்கி மக்கள் இருக்கிற இடத்துல போகணும், ராணுவம் போகணும், சுடணும், நாட்டை கைப்பற்றணும். அதுதான் உண்மையான போர். அப்படி சொல்லுகிற போது அமெரிக்கா அதுக்கு தயாராக இல்லை. ஐஆர்ஜிசி என்ன சொல்லிட்டார்கள்? இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் அண்ட் காப்ஸ் தெளிவா சொல்லுது, நாங்க தற்கொலை படைகள். அமெரிக்க அதிபர் ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, இந்த படைகள் அனைவரும் சரணடைந்து விட்டோம், சரணடைந்து விட்டோம், சரணடைந்து விட்டோம், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அனைத்தும் என்று சொல்லி எங்க காலில் வந்து உழணும் அப்படின்னு சொன்னார். சொல்லி 24 மணி நேரத்துல அமெரிக்கா என்ன சொல்லுது? சமாதான ஒப்பந்தத்துக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லுது. அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா ஆய்வாளர்களுக்கும் தெரிகிறது, அமெரிக்கா இந்த போரில் தெளிவான தோல்வியையும் தெளிவான இயலாமையும் ஒப்புக்கொண்டு, அந்த இயலாமையும் தோல்வியையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஏன்னா அமெரிக்கா பெரியாள், சொல்லிக்கொண்டு இப்பொழுது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த 39, 38, 39 தடவை இல்லை, இப்போ வந்திருக்கிறதை சொல்றேன். இந்த அக்ரிமெண்ட் உண்மையா? இதுவரைக்கும் பல அக்ரிமெண்ட் போடப்பட்டது. இந்த அக்ரிமெண்ட் உண்மையான அக்ரிமெண்டா அப்படின்னா இஸ்மாயில் பஹாவி சொல்கிறார். ஹூ இஸ் இஸ்மாயில் பஹாவி? அவரு ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை செய்தி தொடர்பாளர். எக்ஸ்தலத்தில் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய அப்பாஸ் அராகச்சியும் ஆம், பேச்சுவார்த்தை ஒன்று நடந்திருக்கு, ஒப்புக்கொள்கிறார்கள். அப்ப இதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் அவருடைய செய்தி தொடர்பாளரும் ஒப்புக்கொள்கிறார்கள். மசூத் பெசஸ்கியான், he is the president of Iran, அவர் சொல்றாரு எங்களை யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த ஒப்பந்தத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அவர்கள் 10 பாயிண்ட் அமெரிக்கா, இவர்கள் 14 பாயிண்ட். ஈரானுடைய கண்டிஷன் தான் பார்க்கணும், அமெரிக்கன் கண்டிஷனை பார்க்க கூடாது. ஏன்னா ஈரான் தானே எங்களுக்கு இந்த கோரிக்கை வேணுங்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1, அணு ஆயுத ஸ்டாக் பைல்ஸை ஒரு நாள் நாங்கள் கொடுக்க போறதில்லை, ஆனால் நாங்கள் அணுகுண்டு செய்ய மாட்டோம், நல்ல பணிகளுக்கு நாங்கள் செயல்படுவோம். நீங்க என்ன செய்யுங்க, நீங்க கண்காணிங்க. IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி மூலம் கண்காணிங்க. பாயிண்ட் நம்பர் 1. நீங்க என்ன சொன்னாலும் இந்த ஹெர்முஸ் வளைகுடால தானே கப்பல் வருது, நம்ம நாட்டுக்கு என்னெல்லாம் அங்கே தானே வருது, அந்த இடமே எங்களுக்கு தான். மற்றது பேசிக்கலாம், 10 ரூபா வாங்கலாமா, 5 ரூபா வாங்கலாமா, 2 ரூபா வாங்கலாமா, ஆனா அந்த இடம் எங்களுக்கு தான். இது 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன், ப்ரொவிஷன் கேபிட்டல், எங்களுடைய பணம் முதலீடு இருக்கு, அதை உடனே ரிலீஸ் பண்ணணும், சாங்ஷன் எடுக்கணும், எங்க மேல போட்டிருக்கக்கூடிய அந்த முடக்கத்தை நீக்கணும். 4வது, ஹிஸ்புல்லாவோடு அடிக்கக்கூடாது ஈரான், இஸ்ரேல். 5வது, இப்பொழுது என்ன சொல்றாங்க, உலக அளவில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பேரியர் எல்லாத்தையும் நீக்கணும். இப்படி எல்லாம் போடும்போது இந்த ஒப்பந்தத்தில் எல்லாவற்றுக்கும் ஒப்புக்கொண்டதாகவும் நமக்கு தகவல் வருது. அதாவது 60 நாட்களுக்கு பிறகு பேசலாம். ஸ்டாக் பைல்ஸ், அணு ஆயுதங்கள் இருக்கு பாருங்க, 453 கிலோ, இதை ஈரான் வைத்துக் கொள்ளலாம், இல்லது யாருக்கு ஏரியா கொடுக்கலாமா, இது குறித்து ஆஃப்டர் 6 டேஸ்க்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். இப்போ எல்லா நாடுகளும் சேர்ந்து $300 பில்லியன் கொடுக்க போறாங்க. யாருக்கு? ஈரான். ஏன்னா அமெரிக்காவிட்ட வச்ச கோரிக்கை, எங்க நாட்டில் கொலையும் செஞ்சு எங்க நாட்டுடைய எல்லாத்தையும் அழிச்சு போட்டீங்களே, இது எங்களுக்கு 300 பில்லியன் வேணும்னு கேட்குறாங்களாம். 100 பில்லியன்னா எவ்வளோ ஆச்சு? 9 லட்சம், 10 லட்சம் கோடி. 300 பில்லியன்னா எவ்வளோ ஆச்சு? 30 லட்சம் கோடி. அமெரிக்கா என்ன செய்யுது? 300 லட்சம் கோடி கொடுக்குது. அமெரிக்கா மட்டும் கொடுக்காது, சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அப்புறமா அமெரிக்கா, இஸ்ரேல், எல்லா நாடும் சேர்ந்து 300 பில்லியனை கொடுத்து ஹெர்முஸ் வளைகுடாவில் எல்லா கப்பலையும் விட்டு
பண்ண போறதாக இப்போ செய்தி வந்து. அதாவது அந்த இழப்பீடுகளை கொடுத்து இதை சரி செய்ய போறாங்களா சார்? இப்போ யாருக்கு வெற்றி? ஈரான். ஈரானுக்கு தான் வெற்றி. அப்படித்தானே? ஈரான் ஒரு சுண்டகா நாடு. அவ்வளோ கோடி வைத்தும் ஈரானை வெட்டி விட முடியும். இப்பொழுது ஈரான் சொன்னபடி ஈரானுக்கு 300 பில்லியன் கொடுக்க வேண்டும் அமெரிக்கா. அப்ப ஈரானிடம் தோல்வியை ஒப்புக்கொண்டது இஸ்ரேலும் அமெரிக்கா ஒப்புக்கொண்டார்களா இல்லையா என்பதை நம்ம நிகழ்ச்சியை பார்க்கறவங்க தெரியும். ஒப்புக்கொண்டார்களா இல்லையா ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் எவ்வளவு செத்தாலும் ஒண்ணுமே கவலைப்படலையே. அப்பொழுதுதான் இப்பொழுது ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடக்க போகிறது. இப்போ உலகம் ஒரு அமைதியா இருக்கப்பா. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்க தீர்வு ஓகே, நாங்க இந்த டிமாண்ட்லாம் ஏத்துக்கிறோம், டீல் ஓகேன்னு இஸ்ரேல் சொல்றாங்க. இந்த பிரச்சனையே நடக்கக்கூடாதுன்னு நினைச்சான். சமாதானமே வந்துடக்கூடாது. சமாதானம் வந்தா நம்ம பாடு சிக்கலாயிருமே. நாம இதை வச்சுதான் ஆட்சியில் இருக்கோம். இஸ்ரேல்ல எலெக்ஷன் வந்துடும், அமெரிக்காவிலேயும் எலெக்ஷன் வந்துடும். அமெரிக்காவில் இன்னைக்கு ஜூன் மாதம், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல தேர்தல். என்ன தேர்தல்? மாகாண கவுன்சிலுக்கான தேர்தல். அதுல துவக்க முன்னாடி இந்த பிரச்சனையை முடிக்கணும். அப்புறம் அவன்கிட்ட சரக்கும் இல்லை. யார்கிட்ட? அமெரிக்காவில். இப்போ அடுத்த தாக்குதல் எஸ்கலேட் ஆச்சுன்னா அமெரிக்க கம்பெனிகள் குறிவைக்கப்படும். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமேசான், மைக்ரோசாஃப்ட்வேர், ஐபிஎம், அதே போன்று ஆப்பிள் கம்பெனி, அதே போன்று டெசால்ட் அந்த கம்பெனி, கூகுள், ஏராளமா கூகுள், எல்லாமே இதெல்லாம் அடிச்சதுன்னா அமெரிக்கா காலி. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமில்ல, உளவுத்துறை மூலம், இன்டெலிஜென்ஸ் மூலம். அப்புறம் அவங்க ஸ்டேக்ஸ் மோர் மந்த் டைம், அதிக காலம் போரிடுவதற்கான அவர்களிடத்துல ஏவுகணைகள் இருக்குது, ட்ரோன்கள் இருக்குது, ஆளில்லா விமானங்கள் இருக்குது, 14 லட்சத்திற்கு மேல போராளிகள் இருக்கிறார்கள், எல்லாமே இருக்கு. நம்ம எப்படி அவனை வெட் பண்ண முடியும் அப்படின்னு தான் இப்போ அமெரிக்கா ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு உயிர் பயத்துல அப்ப அந்த ஒப்பந்தமானது நடக்கப்பட்டிருக்கு. அந்த 3 முக்கிய பிரச்சனைகளுக்கு டீல் ஆனது, அது ஓகே ஆயிடுச்சா சார்? எந்த 3? ஈரான் சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த போன்ற எங்களுடைய அந்த ஹார்முஸ் நீரிணையை கொடுக்கணும். அது அந்த டிராஃப்ட் வரும்போது எனக்கு தெரியும். இன்னும் டிராஃப்ட் வெளியாகல. ஆனா அதுக்கு ஓகே சொன்னால் மட்டும்தானே சமாதானம் சரியா வரும். ஓகேனா 60 நாளைக்கு அப்புறம் பேசிக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உங்ககிட்ட தர மாட்டாங்க. யார்கிட்ட? அமெரிக்காட்ட. நாங்க தான் வச்சிருப்போம், ஆனா நீங்க கண்காணிச்சிடுங்க, அப்பப்போ வந்து பார்த்துக்கிடுங்க சரக்கு இருக்கா எடுத்து சொல்லிட்டாங்களா. 1 ஹெர்மூஸ் நாங்களே பார்த்துக்குவோம், எங்க பையில தான் இருக்கும், சரக்கு எல்லாம் போகட்டு. அப்புறம் எங்களுக்கு $300 கொடுத்துருக்கோம் அணு ஆயுதங்கள் தயாரிக்க. அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆளுக்கு ஒரு $100 மொத்தத்துல அப்படி போட்டு கொடுத்துருவாங்க. 100 பில்லியன், 1 பில்லியன், 2 பில்லியன், 3 பில்லியன் அப்படி கொடுத்தா ஒரு 300 பில்லியன் வரும். அப்ப இது நிரந்தர போர் நிறுத்தம் இல்ல, இதெல்லாம் நிறுத்துறதுக்கு தான். இனி நிரந்தரமா போர் நடக்கக்கூடாது. இந்த 3த்துக்கும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நிரந்தர போர் நிறுத்தம். வேற கோரிக்கைகள் நிறைய இருக்கு, மொத்தம் 14 கோரிக்கை இருக்கு. மெயின் கோரிக்கை தான் எங்களுடைய ப்ரொவிஷன் அமௌண்ட் எவ்வளவு முடக்கப்பட்டிருக்கக்கூடிய பணம் 24 பில்லியன். இப்போ 10 பில்லியன் என்பது எவ்வளோ ஆச்சு? 10 பில்லியன் என்று சொன்னால் ஒரு 95,000 கோடி. 24 பில்லியன் என்பது 2 லட்சம் கோடி தான். ஆனால் அமெரிக்கா அதை கொடுக்க மறுக்கிற போது ஈரான் சொன்னது, அந்த பணம் எங்களுக்கு பெரியது, உங்களுக்கு சின்ன அமௌண்ட், எங்களுக்கு பெரிய அமௌண்ட். நாங்கள் 47 ஆண்டுகளாக பணம் இல்லாமல், உழைப்பு இல்லாமல் உலகத்தில் தடைப்பட்ட ஒரு தேசமாக இருக்கிறோம், எங்களுக்கு அது பெரிய அமௌண்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த டிராப்ட் மறுபடியும் உளர்றான் அமெரிக்க அதிபர். இதை ஒத்துக்கலன்னா மறுபடியும் ஒன்று அடிப்பேன். அப்படிதான் பைத்தியகாரத்தனமா பேசுறது. நான் இதை ஒத்துக்கலன்னு நான் ஒன்று அடிப்பேன் அப்படின்னு மறுபடி. இப்பொழுது ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இறுதி செய்தி வந்திருக்கிறது. அப்புறம் நம்ம இது டிராப்ட் முடிஞ்ச பிறகு புதிய செய்திகளோடு. ஆனா உங்கள் பார்வையில இந்த போர் நிறுத்தமானது நிரந்தரமா நிறுத்தப்படுமா, இல்ல அந்த கோரிக்கைகளுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் ஒப்பந்தமானது கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ஆக்சுவலி டிராப்ட் வந்தால் தானே போயிருப்பான். இப்போ போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் கைச்சாத்திட போகிறோம் என்கிற காப்பி ஈரானுக்கு போயிருப்போம். ஈரான் அதை ஃபுல்ஃபில் ஆனால் தானே சொல்லியிருப்பான். ஈரானுக்கு முழு பரிவர்த்தனை நடக்கும். ஒரு 60 நாளைக்கல்ல போரை நிறுத்தி தான் அமெரிக்கா வைப்பான். அமெரிக்கா நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு தான் விரும்பும். அமெரிக்கா வந்து போர் செய்வதற்கு தயாராக இல்லை. அமெரிக்கா நீண்டகால போருக்கு ஒருபோதும் தயாராக இல்லை. ஆனால் வெனிசுவேலாவில் நிக்கோலஸ் மதுராவை அடித்ததை போன்று இங்கே நாம் காலி செய்து விடலாம் என்று வந்தார்கள். ஆனால் நிலைமை அவ்வாறு இல்லை. அதனால இப்ப அமெரிக்கா என்ன செய்யுது? சாட்சிக்காரன் காலில் விழுந்து சாவதை விட சண்டைக்காரன் கால்வதை விழுந்து சமாதானத்தை மேற்கொள்வது எல்லோருக்கும் நல்லது என்ற முடிவுக்கு வந்து விட்டார். ஆகவே 39 முறை பொய் சொல்லியிருக்கிறார். 40வது முறை அவர் பொய் சொல்ல மாட்டார். அதை நாம் டிராப்ட் வந்த பிறகு அது ஆங்கிலத்தில் தான் வரும். அதை நான் படித்து
ஒவ்வொன்றா என்ன முடிவு செஞ்சாலும் அடுத்த செய்தியில் பேசுவோம். இறுதியாக ஒரு கேள்வி சார், இந்த போர் நிறுத்தமானது அதன் நிரந்தரமா நிறுத்தப்பட்டுருச்சுன்னா எந்த அளவுக்கு ஒரு பலன், அதாவது நல்லதா இல்ல கெட்டதா உலக நாடுகளுக்கு? உலக நாடுகள் இப்ப விலைகள்ல இருந்து எல்லாமே ஏறி ஒண்ணும் இருக்கு. இல்லை. இப்ப நம்ம இப்போ உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஸ்டூடியோவில் நமக்கு நன்மை. 102 ரூபாய்க்கு வாங்கினது இப்போ 5 ரூபாய் ஆயிடுச்சு. 107 ரூபா. 1800 ரூபாய்க்கு வித்திருந்த ஒரு வணிக சிலிண்டர் இன்னைக்கு 3800 ரூபாய். விலைகள்லாம் இப்ப குறையும். பிளாக்ல அரசாங்கம் 900 ரூபாய் ஏற்றிட்டாங்க. 2800. 10 ரூபாய்க்கு ஒரு வடை வாங்கி சாப்பிட்டா இப்ப 15 ரூபா. கேட்டீங்களா? உரம் அங்கிருந்து வரவே செய்யாது. பருப்பு கிடையாது, எடிபிள் ஆயில் கிடையாது, எண்ணெய் கிடையாது, சிஎன்ஜி கிடையாது, எல்பிஜி கிடையாது, டெக்ஸ்டைல் கிடையாது, பாலிமர் கிடையாது, எல்லாமே மாட்டோம். உலகத்தில் அதிக பாதிப்புக்கு உள்ளான நாடு ஆசியா. அதில் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளானது இந்தியா. இதெல்லாம் நார்மலைஸ் ஆயிடும். எல்லாருமே இப்ப சந்தோஷமா இருப்பாங்க. யூரோப் நாடுகளுக்கு கப்பல் போக ஆரம்பிக்கும், மத்திய தரைக்கடல் செழிப்பாகும், இந்தியா செழிப்பாகும், பிரச்சனை ஓஞ்சது. இனி அமெரிக்கா உலகத்தை ஆட்டி படைக்காது. ஏனால் பிராந்திய வல்லரசாக ஈரான் மாறிவிட்டது. ஈரான் தான் இனி உலகத்தில் மத்திய தரைக்கடலில் தாதா. அதில் எந்த டவுட்டும் இல்லை. கண்டிப்பாக இந்த போரில் ஈரானோட அவங்க பவரை காமிச்சிருக்காங்க. அமெரிக்கா இஸ்ரேல் இதற்கு இணங்க ஒப்பந்தமானது நிறைவேற்றப்படும் நம்புவோம் சார். தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி சார். நன்றி.